மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. மத்திய மல்யுத்த சம்மேளனத்தின் தலைவராக பிரிஜ்பூஷன் சரண் சிங்கின் ஆதரவாளர் சஞ்சய் சிங் தேர்வு செய்யப்பட்டதை கண்டித்து மத்திய அரசு தனக்கு அளித்த கேல் ரத்னா அர்ஜுனா விருதுகளை வீராங்கனை வினோத் போகத் திருப்பி அளித்துள்ளார். மல்யுத்த வீராங்கனைகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக பாஜக எம்பியும் மல்யுத்த சம்மேளனத்தின் தலைவருமான பிரிஜ்பூஷன் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் தொடர் போராட்டம் நடத்தியதை அடுத்து அவர் பதவி விலகினார். இதைத் தொடர்ந்து நடைபெற்ற தேர்தலில் பிரிஜ்பூஷனின் ஆதரவாளர் சஞ்சய் சிங் மல்யுத்த சம்மேளன தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். இதற்கு மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்தது. இதையடுத்து மல்யுத்த விளையாட்டில் இருந்து விலகுவதாக வீராங்கனை சாக்ஷி மாலிக்கும் மத்திய அரசின் விருதுகளை திருப்பி அளிப்பதாக மல்யுத்த வீரர்கள் பஜ்ரங் புனியா, வீரேந்தர் சிங் ஆகியோரும் அறிவித்தனர். நிலையில் தான் பெற்ற மத்திய அரசு விருதுகளை திருப்பி அளிப்பதாக உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளில் பதக்கம் வென்ற வீராங்கனை வினேஷ் போகத்தும் அறிவித்திருந்தார். இது தொடர்பாக பிரதமர் மோடிக்கும் வினேஷ் போகத் கடிதம் எழுதியிருந்தார். இந்நிலையில் நேற்று அவர் விருதுகளை திருப்பி அளிப்பதற்காக டெல்லியில் உள்ள பிரதமர் அலுவலகம் நோக்கி சென்றார். ஆனால் செல்லும் வழியில் போலீசார் அவரை தடுத்ததால் டெல்லி கடமை பாதையிலேயே கேல் ரத்னா அர்ஜுனா விருதுகளை வைத்துவிட்டு திரும்பினார். பின்னர் அந்த விருதுகளை டெல்லி போலீசார் எடுத்துச் சென்றனர்.